ரெட் yellow green blue இதுல இருந்து ஒரு ஆறா இல்லனா பர்சனாலிட்டின்னு சொல்லிக்கோங்க உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா உங்களுக்கே தெரியல எதுன்னு. அண்ட் உங்களுக்கு எப்பவும் தெரியவும் வராது. இந்த வீடியோவை முழுசா பார்க்கலடா. இந்த வீடியோல முதல்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த 4 பர்சனாலிட்டிஸ் யார் யாருன்னு. ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் அதுக்கான ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கு அண்ட் வீக்னஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வீடியோவோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆரம்பிக்கும். அங்க நம்ம ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்களோட ஆரா எதுன்னு. சோ லெட்ஸ் பிகின். இந்த ரெட் எந்த மாதிரி ஆட்கள்னா இவங்க எப்படா எதிரா ஒரு இடத்துல என்ட்ரி ஆகுறப்போ அப்ப எப்படி தோணுனா இந்த இடம் அவங்களோட அப்பாது மாதிரி. அண்ட் இதுல அவங்களோட தவற எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆராவே இந்த மாதிரி இருக்கு. இந்த ஆட்களுக்குள்ள காம்படிஷனுக்கான ரொம்ப பசி இருக்கும். வெல் அந்த காம்படிஷன் படிப்புக்காகவோ கேமுக்காகவோ இல்ல பிசினஸ்க்காகவோ. அண்ட் கூடவே இந்த ஆட்கள் ரொம்ப ரிஸ்கி நேச்சராக இருப்பாங்க. இப்போ ரிஸ்கிக்கு அர்த்தம் இது கிடையாது 2 பில்டிங்க்கு நடுவுல கயிறை கட்டிட்டு அது மீது நடக்கிறதுக்கான ஆர்வம் மாதிரி. ரிஸ்கி இன் தி சென்ஸ் இவங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆட்களுக்கு முக்கியம் பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயம் தான். அது வந்து ஜெயிக்கணும். இந்த ஆட்கள் கால்ல வானிலை எப்படி இருந்துச்சுன்னு கேக்குற மாதிரி ஸ்மால் டாக்ஸ்ல அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய பழக்கம் என்னன்னா டு தி பாயிண்ட் பேசணும். அண்ட் அப்படி உங்களுக்கு இந்த ஆட்களை மோட்டிவேட் பண்ணனா வெறும் இந்த விஷயம் சொல்லுங்க உன்னால செய்ய முடியாது. அண்ட் அப்புறம் பாருங்க மேஜிக்க. இப்போ பார்க்கலாம் இந்த ரெட் ஆட்களுடைய வீக்னஸ் பத்தி. இந்த ஆட்கள் ரொம்பவே இம்பேஷன் நேச்சராக இருப்பாங்க. அண்ட் அவசரத்துல அவங்களுக்கே கஷ்டத்தை ஏற்படுத்திப்பாங்க. இவங்களோட டு தி பாயிண்ட் பேசுற பழக்கத்தினால் எப்ப இவங்க மத்தவங்களை அஃபண்ட் பண்ணிடுவாங்க. சில பேருக்குள்ள இந்த ரெட் பர்சனாலிட்டி எவ்வளவு அதிகமாயிருதுன்னா இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இவங்களோட பெட்டர் யாருமே இல்லன்னு. இதன் காரணத்தால் இவங்களோட ஈகோ புர்ஜ் கலிஃபாவை விட 2 இன்ச் பெருசாயிருது. அப்படி பார்த்தோம்னா ரியல் லைஃப் ரெட் பர்சனாலிட்டி ஆட்கள் யாருன்னு அப்ப அது வந்து பராக் ஒபாமா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஃப்ளாய்ட் மேவெதர். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு குரூப்லயும் இந்த மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர் பேச ஆரம்பிச்சா வார்த்தைகள் முடியவே முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லோவாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இருக்கும்னா இவங்க பார்க்க கொஞ்சம் இல்லீகலாக தோணுவாங்க. அண்ட் கூடவே இந்த ஆட்கள் ரொம்பவே பாசிட்டிவாக இருப்பாங்க. மோசத்திலேயே மோசமான சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு எதிராக ஒரு நல்லது தெரிஞ்சிடும். அண்ட் மோட்டிவேஷன் இவங்களுக்குள்ள எவ்வளவு அதிகமா இருக்கும்னா லைக் இவங்களோட உடம்புல ரத்தம் இல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஓடுற மாதிரி இருக்கும். இவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா மக்கள் இவங்களோட நோக்கி ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் இவங்களுக்கு புது விஷயங்கள் ட்ரை பண்றது புது எக்ஸ்பீரியன்ஸ் அடையிறது ரொம்ப பிடிக்கும். இப்ப பார்க்கலாம் இந்த ஆட்களுடைய வீக்னஸ் பத்தி. இந்த ஆட்கள் டிஸ்ட்ராக்டட் ரொம்ப சீக்கிரம் ஆயிடுவாங்க. இவங்க மைண்ட்ல ஒரு தடவை 10 ஐடியாஸ் வந்துரும். அதுல இருந்து 5 ஐடியாஸ் மீது வேலை செய்வாங்க. ஆனா முடிக்கிறது ஒண்ணு கூட கிடையாது. எப்பனா இவங்க ரொம்ப அதிகமா பேசுற காரணத்தினால் மக்கள் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. இவங்க பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா மத்தவங்க சொல்ற வார்த்தையை அவ்வளவா கவனிக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா ரியல் லைஃப் எல்லா ஆட்கள் யாருன்னு அவங்க வந்து ரன்வீர் சிங் அண்ட் ஜிம் கேரி. இந்த ஆட்கள் யாருன்னா அவங்களுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வெல் இன்னைக்கு இந்த பாவ நிறைஞ்ச உலகத்துல ஃப்ரீயா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல இந்த ஆட்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மனசார சுத்தமா லாயலாக இருப்பாங்க இந்த கிரீன் ஆட்கள். இவங்களுக்குள்ள பேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அதிகமா தேவையில்லாம பேச மாட்டாங்க. அதிகமா ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. அண்ட் இவங்க பிக் பாஸும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு டிராமா பிடிக்காது. அப்படி யாருக்கெல்லாம் நடுவுல சண்டை ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த ஆட்கள் அந்த சண்டையை நிறுத்த முயற்சி பண்ணுவாங்க. மற்றவங்க மாதிரி அவங்க சண்டையை வீடியோ எடுக்க பார்க்க மாட்டாங்க. இன் ஷார்ட் பீஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த ஆட்களுக்கு. இப்ப பார்க்கலாம் இந்த ஆட்களோட வீக்னஸ் பத்தி. எப்பனா இவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த ஆட்கள் மத்தவங்களோட ஒப்பீனியனால ரொம்ப அஃபெக்ட் ஆகுவாங்க. எப்பனா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற சூழல்ல அவங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்திப்பாங்க. இவங்களுடைய குட் நேச்சரின் காரணத்தினால் சில பேர் இவங்களுடைய நல்ல குணத்தை தவறாக உபயோகிச்சுப்பாங்க. அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கிரீன் பர்சனாலிட்டியோட மகாத்மா காந்தி, கியானோ ரீவ்ஸ் அண்ட் ஜிம்மி கார்ட்டர். இப்போ இவங்க தான் மாஸ்டர் மைண்ட் கேட்டகரியில இருக்கிற ஆட்கள். இவங்க எந்த வேலையோ அவசரத்துல செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு மூக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கும். இவங்க எந்த மாதிரியான நாட்கள்ல இவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ஷன் தேவை. இதன் காரணத்தால் இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் டீட்டெயிலாக போகிறது ரொம்ப பிடிக்கும். இவங்க என்ன ஆகுதோ பாத்துக்கலாம் இந்த மாதிரியான கேட்டகரியில உள்ள ஆட்கள் கிடையாது. இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் முன்னேறுவாங்க. கூடவே இந்த ஆட்கள் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்க மாட்டாங்க. அண்ட் எஸ் அப்படி உங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை மீது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அப்போ மொத்த உலகமும் ஒரு பக்கம் அண்ட் இவங்களும் அதன் மீது ரிசர்ச் ஒரு பக்கம். இப்ப பார்க்கலாம் இந்த ஆட்களுடைய வீக்னஸ் பத்தி. எந்த விஷயத்துல அவ்வளவு யோசிக்கணும்னு அவசியமும் இல்லையோ அந்த விஷயத்துல குறித்தோ இவங்க எப்பனா அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுடைய பர்ஃபெக்ஷன் இன் ஹேபிட் காரணத்தினால் இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் எதனா ஒரு குறை தெரியும்.
இவங்களுக்கு விஷயங்களை டீடைலாக பார்க்க ரொம்ப பிடிக்கும். இதன் காரணத்தினால் இவங்களோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஸ்லோவாயிருது. ப்ளூ பர்சனாலிட்டியோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பில் கேட்ஸ் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சார் இப்போ டைம் வந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு இப்பவே லைக் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், பட் எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். சரி இப்போ பார்க்கலாம் மெயின் வீடியோவை. இப்போ நான் உங்ககிட்ட 7 கேள்விகள் கேட்பேன் அண்ட் ஒவ்வொரு क्वेश्चन கூடவோ உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் கடைசில நீங்க என்ன ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்றீங்களோ அதோட பேசிஸ்ல நான் உங்களுக்கு உங்களோட பர்சனாலிட்டி சொல்லுவேன். அப்படி உங்களை யாருன்னா கூட்டத்துக்கு இடையே இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? நீங்களா உங்களுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லுவீங்க. நீங்க அந்த விஷயத்தை வேடிக்கை எடுத்துப்பீங்க. நீங்க அந்த நபரை ஒரே இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவீங்க. நீங்க லாஜிக்கலி யோசிப்பீங்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு. அப்படி நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கான லாட்டரி ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்ப அந்த காசை வச்சு முதல் விஷயம் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய பிசினஸ் இல்ல அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த காசை வச்சு ஃபுல் ஆன் பார்ட்டி பண்ணுவீங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த காசை வச்சு உதவி செய்வீங்க. இல்லடா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த காசை எப்படி யூஸ் பண்ணணும்னு. எப்பெல்லாம் நீங்க ஒரு டீம் கூட வேலை செய்றீங்களோ அப்ப உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? நீங்க தான் எல்லாரையும் லீட் பண்ணுவீங்க. நீங்க ஐடியாஸ் கொடுத்துருவீங்க ஆனா எக்ஸிகியூஷன் மத்தவங்க கிட்ட விட்டுருவீங்க. நீங்க அமைதியா உங்களோட வேலையை செய்வீங்க. இல்லனா உங்களுக்கு தனியாக வேலை செய்தா பிடிக்கும். உங்களுடைய 2 நண்பர்களுக்கு சண்டை நடக்குது. அப்ப உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு எந்த சைடு சரின்னு தோணுதோ அந்த சைடு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க அவரை சில் பண்ணுவீங்க. நீங்க உங்களோட சண்டையை அமைதியாக்குவீங்க. இல்ல ஜஸ்ட் அவங்க 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க. எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும்? நீங்க ஃப்ரீ டைம்லயோ உங்களோட growth மீது வேலை செய்வீங்க. நீங்க எங்கனா வெளிய சுத்த போயிடுவீங்க. நீங்க உங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்ல எதனா புது விஷயம் கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி நீங்க எங்கனா வெளிய சுத்தணும்னா எங்க போகுவீங்க? எதனா ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்ல லைக் ஸ்கை டைவிங். கோவால இங்க ஃபுல் ஆன் பார்ட்டிஸ் நடக்கும். எதனா பீஸ்ஃபுல் ஹில் ஸ்டேஷன்ல. இல்லனா எதனா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல. உங்களுடைய மிகப்பெரிய கோல் என்ன? இந்த மாதிரி ஒரு நபர் ஆகணும். பணம் பவர் எல்லாமே இருக்கணும். ஜஸ்ட் உங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணணும். வேற ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி உருவாக்கணும். உங்களோட வேலையில பெர்ஃபெக்ட் ஆயிரணும். இப்ப ரெடி ஆயிடுங்க. ஏன்னா இப்ப டைம் வந்துருச்சு உங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க. இந்த 7 क्वेश्चनல அப்படி நீங்க அதிகபட்சமா ஆப்ஷன் A சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ உங்களோட பர்சனாலிட்டி வந்து ரெட். அப்படி அதிகமான ஆப்ஷன் B சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ உங்களோட பர்சனாலிட்டி வந்து yellow. அப்படி அதிக வாட்டி நீங்க C ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ உங்களோட பர்சனாலிட்டி வந்து green. அப்படி அதிக வாட்டி D சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ உங்களோட பர்சனாலிட்டி வந்து blue. இப்போ என்ன உங்களுடைய பர்சனாலிட்டியோ வீடியோவுல பின்னாடி போயிட்டு அந்த பர்சனாலிட்டி பத்தி இன்னொரு வாட்டி பாருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு இப்பவே தெரிஞ்சுப்பாங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.